மக்களே வணக்கம். பெனக்கல் மெடோஸ் பில்டர்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு சைட் வாங்குறது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் ஒரு ஃபிளாட் வாங்குறது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். தவறாம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப் என்னன்னா, நீங்க ஒரு வீடு பார்க்க போறீங்க அப்படின்னா, வீடு வந்து ரோடோடைய மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரமா இருக்கு, அதாவது பேஸ்மெண்ட் வந்து என்ன ஹைட்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மினிமம் 2.5 to 3 feet ஹைட் வந்து ரோடோடைய மட்டத்துல இருந்து உங்களுக்கு வீடோடைய பேஸ்மெண்ட் மட்டம் வந்து உயரமா இருக்கணும். அப்பதான் ரோடு சப்போஸ் வந்து உயரமாகிட்டு வருது, ரோடு வந்து புதுசாக லே பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு 25 to 30 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரோடோட மட்டமும் பேஸ்மெண்டோட மட்டமும் ஒன்றாகாமல் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்புங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டுடைய வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு வீட்டுடைய வால்ஸு, டோரோடைய எட்ஜஸ் ஃபினிஷிங், விண்டோஸோடைய எட்ஜஸ் ஃபினிஷிங், பிளாஸ்டரிங் ஒர்க் என்ன அலைன்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் செக் பண்ணுங்க. இது கரெக்டாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செக் ஓகே. நீங்கள் வந்து தாராளமாக நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் நகரலாம். வீடு ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா, உங்க வீடு கட்டினப்போ நல்ல ப்ராப்பரான கியூரிங் பண்ணியிருக்காங்களா, காங்கிரீட் ஸ்டேஜில் கியூரிங் பண்ணியிருக்காங்களா, பிரிக் ஒர்க் ஸ்டேஜில் கியூரிங் பண்ணியிருக்காங்களா, பிளாஸ்டரிங் ஒர்க்ல நல்ல கியூரிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் வந்து வரலாம். பட் ஆனால் 10 feet ஹைட் இருக்குன்னா ஒரு வால் ஃபுல்லாக வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்து கிராக்ஸ் இருக்குதான்னு பாருங்க. ஏர் கிராக்ஸ்னா சின்ன சின்ன கிராக் வந்து கியூரிங் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு வெயில் படும்போது உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் வர்றது சாதாரணம். பட் ஆனால் கீழே இருந்து மேலே வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த கிராக் வந்து ஏர் கிராக் கிடையாது, ஜென்யூன் கிராக், ஸ்ட்ரக்சரல் கிராக்குங்க. ஏன்னா நம்ம வந்து 3 to 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போ அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல கிராக் வந்து ஸ்டாப் ஆகணும். ஆனால் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ரூஃப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கிராக் கண்டினியூ ஆகுதுன்னா கியூரிங் ப்ராப்பராக இல்லை, ப்ளஸ் வால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அலைண்டா இல்லைன்னு அர்த்தங்க. இதுதான் வந்து மெயினான விஷயம். இதை கண்டிப்பா நீங்க செக் பண்ணாம விடாதீங்க ஒரு வீடு பார்க்கறதுக்கு போறீங்க அப்படின்னா. மேஜர்லி பாத்தீங்கன்னா ரெடிலி பில்ட் ஹவுஸ். நாலாவதா பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் அண்ட் ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, வால் டைல்ஸா இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரிங் டைல்ஸா இருக்கட்டும், இல்லை ஸ்கர்ட்டிங் டைல்ஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த டைல்ஸ் வந்து ப்ராப்பரா கேப் இல்லாமல் இருக்குதான்னு பாருங்க. இல்லை ஒரு டைலுக்கு மேலே இன்னொரு டைல் மேலே முந்திக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒன்னா டைல் பெண்ட் இருக்கணும், குவாலிட்டி இல்லாத டைல்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா லே பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறமேல்ட்டு கிரவுட்டிங் பண்ணி அந்த இடத்துல வந்து பவுடர் ஃபினிஷிங் பண்ணுவாங்க, அது பண்ணாமல் இருக்குதான்னு பாருங்க. அப்புறம் பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து ப்ராப்பரான ஃபினிஷிங்ல இருக்குதா, மேடு பள்ளம் இல்லாமல் இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு மேலே பட்டி பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தான ஃபினிஷா இருக்கான்னு பாருங்க. லைட் போட்டுட்டு சைடில் நின்று பார்த்தீங்கனாலே மேடு பள்ளம் இருக்கிறது தெரியும். அது வந்து ஸ்மூத்தான ஃபினிஷா இருக்கு, மேடு பள்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தங்க. நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்ல ஒர்க்மேன்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபிளாட்டே வாங்கிடலாம் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜ் நம்பர் 1, இது வந்து உங்களுக்கு ரெடி டு மூவ் இன்ல கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டல் இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாகவே. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து 24/7 செக்யூரிட்டி இருக்கும், செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கும், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கும், ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி உங்களோட ப்ரெமிசஸ்குள்ளேயே ஈஸியாக கிடைச்சிருங்க. இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு 5 years ஒன்ஸோ இல்லை 10 years ஒன்ஸோ வந்து பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அவ்வளோதான். நீங்கள் இப்போ சைட்டு தான் வாங்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மெயின்டெனன்ஸ் 0 ஒரு சைட் வாங்கி வைக்கிறதுல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன், லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நல்லா இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு என்ன விருப்பமா நீங்கள் வந்து என்ன டிசைனில் வீடு கட்டணும், என்ன குவாலிட்டியில் கட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களால் ஃபியூச்சரில் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி கண்டினியூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் டிப்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பெரிய மிஸ்டேக்ஸையோ பெரிய செலவும் பண்ணுறது தவிர்த்துடலாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா பிளாட்டாக வாங்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து இமீடியட்டாக மூவின் ஆகணும் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸு, உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் பொறுத்து வைஸாக சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறது பிடிக்குமா, இல்லை ஒரு சைட் வாங்குறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே மேலே உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நன்றி.